சுதந்திர தின கொண்டாட்டங்களில் திளைத்திருக்கும் இந்த நேரத்தில் பல ஆண்டுகளாக உழைத்து வந்தாலும் வாழ்வில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்று வருந்தும் விளிம்பு நிலை மனிதர்களின் நிலையை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டம் மேலூர் ஆத்துக்கால் வீடு பகுதியில் வசித்து வருபவர் ஆறுமுகம். மனைவி, குழந்தைகள், சகோதர சகோதரிகள் என கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வரும் இவர்கள் சலவை தொழில் செய்து வருகின்றனர். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சலவை தொழில் செய்து வந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்கிறார் ஆறுமுகம். இருபத்தஞ்சி வருஷ காலமாக நாங்கள் வேலை பார்க்குறோம். எங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. பொருளாதாரம் அதிகமாக கூடிக்கிருச்சு. ஒரு அரிசி வாங்க போனால் அன்னைக்கு விலைவாசி ஒரு 8 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி போனால் 20 ரூபா 30 ரூபா ஒரு கிலோ அரிசி. அதில் எங்களை பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க எந்த முன்னேற்றமும் இல்லை. அதனால் நாங்கள் இவ்வளோ ஒரு சட்டைக்கு நாங்கள் 5 ரூபா வாங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி 10 ரூபா வாங்குகிறோம். அதுவும் பத்தலை எங்களுக்கு. குழந்தைகளின் எதிர்காலமாவது சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அயராது உழைக்கும் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு சுதந்திரம், முழு சுதந்திரம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அதுதான் கிடைக்கலன்னா விலைவாசிகள் அதிகம், எங்களுக்கு வருமானத்துக்கு தேர்த்த செலவுகள் அதிகமாக இருக்குது. இதை வச்சு நாங்கள் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க முடியலை. அதனால் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுடைய இலவு வயசுகள் எப்படி போனாலும் எங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லபடியாக அந்த அரசு முடிவெடுக்கணும். குழந்தைகளை பள்ளி படிப்பை முடிக்க வைத்தாலும் உயர்கல்வி என்பது இன்னமும் தங்களுக்கு எட்டாத உயரத்திலேயே இருப்பதாக வேதனை தெரிவிக்கும் இவர்கள் சுதந்திரம் குறித்த அவர்களின் கருத்து ஜனநாயகத்தின் செவியில் அறைவதாக இருக்கிறது. எங்களுக்குலாம் ரேஷன் கார்டு தொலைஞ்சு 5 வருஷம் ஆகிப்போச்சு. அது வாங்குறதுக்கு 5 வருஷம் அலைஞ்சு இப்போதான் கார்டே கிடைச்சது. அது கிடைச்சாலும் போய் கடையில் அந்த பொருள் வாங்க முடியலை. இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு அனுப்புகிறாங்க. அது இதிலருந்தே தெரியலையா சுதந்திரத்தோட அருமை? எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கலன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். நானே படிச்சிருக்கேன், பிஏ தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இந்த அயனிங் வேலை தான் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு எங்கே போனாலும் எந்த சலுகையும் கிடைக்கல. ஒரு பக்கம் சுதந்திரம் கிடச்சிருந்தாலும் நாங்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். சுதந்திரம் கிடைக்காத மாதிரி தான் இன்னும் இருக்கோம். இன்னும் அந்த அடிமைத்தனம் மாறலை. சலவை தொழிலாளர்களின் குடும்பத்தில் சிலர் தட்டு தடுமாறி கல்லூரி படிப்பை முடித்தாலும் இந்த அழுக்கெடுக்கும் தொழிலிலே அவர்களின் வாழ்க்கையும் கரைந்து போவதென்னவோ சோகம்தான். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். ஆடைகளின் அழுக்கு தீர்த்து நேர்த்தியாய் திருத்தம் செய்து ஒரு பாதியை நிறைவு செய்யும் இவர்களின் வாழ்வு கொஞ்சமும் நிறைவடையாமல் இன்னமும் அழுக்கடைந்துதான் உள்ளது. சுதந்திர தினத்தின் 70வது ஆண்டு கொண்டாட்டத்தின் இந்த வேளையிலும் அடிப்படை தேவைகளை கூட போராடி பெறும் நிலையில்தான் இருக்கிறார்கள் இவர்கள். புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் மேலூர் செய்தியாளர் முத்துராஜா மற்றும் சகாய பிரதீபா.